இப்ப துலா லக்னம் 8ஆம் இடத்துல சனி ரிஷபத்துல இருக்கார். கூடவே சுக்கிரனும் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். சரி 8ஆம் இடத்துல சுக்கிரனும், சனியும் சேர்ந்து இருக்கும்போது இவங்களுக்கு நல்ல தன லாபம் நல்லா இருக்கும். பெரிய கோடீஸ்வரனா இருப்பாங்க. இல்லைன்னா இவங்க கையில எப்பவுமே பணம் இருக்கும். குபேர யோகத்திற்கு குறை இருக்காது. ஆனா சுக்கிர தசை வந்தாலும் அவங்களுக்கு அந்த ஆயுள் பாவம் கொஞ்சம் குறைவு தான். சனி தசை வந்தாலுமே அவங்களுக்கு ஆயுள் பாவம் குறைவு தான். இப்ப சுக்கிரனுடைய வீடு சுக்கிரன் இருக்காரு. சுக்கிரன் இல்லாமல் குரு, சனி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். திருமண வாழ்க்கையில அந்த பந்தத்துல ஏதாவது பிரச்சனை வரும். ஸோ 8ஆம் இடத்துல சனி, துலா லக்னக்காரர்களுக்கு ரிஷபத்துல சனி பகவான் இருக்காரு அப்படிங்கும் பொழுது, ஒரு அந்யோன்ய குறைபாடு வரலாம். இல்ல பெண்களுக்கு அவங்க கணவர் ஏமாற்றி விட்டு செல்லுவது, ஒரு டைவர்ஸ் தான் ஆகணும் அப்படிங்கிறது இல்ல. சில பேர் டைவர்ஸே ஆகாம லேடீஸ் ஹஸ்பண்ட விட்டுட்டு தனியா இருப்பாங்க. இல்ல ஒய்ஃபு இப்ப சில ஆண்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா, கல்யாணம் ஆகி ஒய்ஃப் வேற ஒரு ஆளோட அ போயிருவாங்க. சொல்லாம கொள்ளாமயே போயிருவாங்க. குழந்தைங்கள பத்தி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு திருமண வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மனக்கசப்பு ஏற்படுவதோ, இல்ல கசப்பான சம்பவங்கள் நிகழ்வதற்கோ வாய்ப்புகள் உண்டு. அவங்களுக்கு மத்த கிரகங்களினுடைய அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். டிஃபால்ட்டா இப்படிதான் நடக்கும் அப்படிங்கிறது இல்ல. பட் இப்படி நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறது தான். சனி பகவான் தனித்து இருந்தாலும் நமக்கு சுப பலன்கள் வராது. அசுப பலன்கள் வரும். அது ஆயுளை சம்பந்தப்பட்டு நம்ம இருந்தோம்னா, இப்ப துலா லக்னக்காரர்களுக்கு 6ஆம் இடம்ங்கிறது மீனம். ஸோ அந்த ரோக காரகன் எப்படி இருக்கான் அப்படிங்கிறதும். ஸோ குரு நீச்சமாயிட்டான்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் அவளுக்கு உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டதுல ஏதாவது பிரச்சனைகள்